அதே வசனத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்முடைய வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல, ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் இடுக்கண்களுக்கு தேவன் விலக்கி ரட்சித்தார். எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார் என்று காலையிலே நாம் கற்றுக்கொண்டோம். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Whatever we ask according to his will. நம்முடைய சித்தத்தில் சில தடவை சில ஜபங்களை ஏறெடுத்துருவோம். ஆனால் தேவன் அதில் ரொம்ப அமைதியாகவே இருப்பார். அவர் அமைதி என்ன சொல்லுகிறது என்றால் 2 காரியம். 1, நீ ஜபிக்கிற ஜபம் எனக்கு பிரியம் இல்லை. 2வது, நீ ஜபிக்கிற ஜபம் எனக்கு பிரியமா இருந்தாலும் இன்னும் நேரம் வரல, அதனால் அமைதியா இருப்பார். நிச்சயம் பதில் உண்டு. ஆவியானவர் உணர்த்துவார். அவருடைய சித்தத்திற்கு நேராய் நம்மை நடத்துவார். அவருக்கு பிரியமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் போது பதில் நிச்சயம், சந்தேகமே இல்லை. யாபேசின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார் என்று வசனத்தை வாசிக்கும் போது நாம் 100க்கு 100 சொல்ல முடியும். அவன் ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்பட்டார், அதை ஆமோதித்தார், அதை வரவேற்றார். அவன் என்ன ஜெபம் பண்ணினா இன்றைய காலையில கவனித்தோம். தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை என்ன செய்யும், பெரிதாகும். ஆம், நாம் விஸ்தாரம் அடைவது, நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாவது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். அது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இது தேவனுடைய நோக்கம். இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். நாம ஜெபம் பண்ணும்போது இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த வாஞ்சை இருக்கணும். அவருடைய பிரியத்திற்கு அடுத்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் சொல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்துடுவேன், முன்னானவைகளை நாடுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுவேன். கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற இன்னும் விஸ்தாரங்களுக்கு நேராக நான் ஓடுவேன். அந்த ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. நான் நினைக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு விசுவாசம் இருக்கணும், இந்த ஒரு தரிசனம் இருக்கணும். ஆண்டவரே, நான் விஸ்தாரமாவது உம்முடைய விருப்பம், உம்முடைய பிரியம், அந்த இருதயத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு காலையில் ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன். நம்பர் 1, I said enlargement is God's plan. விரிவாக்கம் என்பது, எல்லைகள் விஸ்தாரமாவது என்பது தேவனுடைய திட்டம். அது மனிதனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம். அதை தான் தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது வெளிப்படுத்தினார். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, சகலவற்றையும் கீழ்ப்படுத்தியதை ஆளுகை செய்யுங்க. பெருகணும் பலுகணும்ன்றது மனுஷன் கேட்டதில்லை, கர்த்தர் சொன்ன திட்டம். அது நீங்க விசுவாசிங்க. பலுகுகிறதும் பெருகுகிறதும் தேவன் கொடுத்த திட்டம். சொல்லுங்க வாயை திறந்து. பெருகுவது யாருடைய திட்டம்? தேவ திட்டம். ஹல்லேலூயா. 2வது காலையில கவனித்தோம். இந்த பலுக்கம், இந்த பெருக்கம், விஸ்தாரம் என்பது, enlargement is not only the plan of God, enlargement is a promise that God gives us. இந்த விஸ்தாரம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறது? ஏசாயா 41:14 காலையில வாசித்தோம். யாக்கோபு என்னும் புழுவே, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்பேன். போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். நீ மலைகளை மிதிப்பாய், அதை நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குறுதிகள். நீ பலுகுவா என்பது உன்னுடைய பலம் அல்ல, இது என்னுடைய திட்டம். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன். அதை நிறைவேற்ற உன்னோடு நான் கூட இருப்பேன். வேதம் முழுவதும் இதை நீங்க வாசிக்க முடியும். ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதெல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். சின்னவனை பார்த்து சொன்ன காரியம், சிறியவனை பார்த்து சொன்ன காரியம். இது தேவன் கொடுத்த வாக்குறுதி. மூன்றாவது நம்ம இன்றைய காலையில கவனித்தோம். This enlargement was possible in the early church. ஆதி சபையிலே இந்த விரிவாக்கம் என்பது, விஸ்தாரம் என்பது, பலுகி பெருகுவது என்பது, எல்லைகள் விஸ்தரிக்கப்படுவது என்பது சாத்தியமானது. ஆதி சபையிலே அது நிகழ்ந்தது. இதோ வெற்று வார்த்தை கிடையாது. அன்றைக்கு யாபேஸ் தேவனே என் எல்லைகளை பெரிதாக்கும் சொல்லி பேசின வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அருளினார், கேட்டதை அருளினார் என்றது வெற்று வார்த்தை கிடையாது. வேதம் முழுவதும் தேவன் அதை நிறைவேற்றி இருக்கிறார். யாபேசின் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். துக்கம் என்று சொந்த தாயினால் பேரிடப்பட்டவனை சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். வேதம் முழுவதும் உள்ள கதாபாத்திரங்களை படிப்பீர்களானால் சின்னவர்களை எல்லாம் தேவன் பெரியவனாய் மாற்றி இருக்கிறார். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த உனக்கு நான் பெரியோர்களுக்கு இணையான ஒரு பெயரை, நாமத்தை உனக்கு நான் கொடுத்தேன், உனக்கு ஒரு சிங்காசனத்தை நான் கொடுத்தேன். தேவன் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர், வல்லவர். திக்குவாயனான மோசேயை 6 லட்சம் புருஷருக்கு ஒரு போதகனாக, தலைவனாக தேவன் அவனை நிறுத்தினார். அவனுக்கு கொடுத்த விரிவாக்கம் அவனாலே நம்ப முடியல. அது தானே அந்த விரிவாக்கத்திற்கு தகுதியற்றவன் என்று நினைத்தான். ஆனா தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது, வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. சொன்னதை அப்படியே செய்தார். இந்த காலையில பல காரியங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். புதிய ஏற்பாட்டின் சபையில எப்படி கர்த்தர் விஸ்தாரமாவா என்பதை நிரூபித்தார் என்பதை நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் 6:1 அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். அதுல 3 காரியங்களை சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானத்தோடு, கர்த்தருடைய பயத்தோடு, பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகினது. So there is expansion everywhere. எல்லா சபையும் பெருகினது. கிராம சபையா இருக்கலாம், பட்டண சபையா இருக்கலாம், சென்டர் சபையா இருக்கலாம், சின்ன சபையா இருக்கலாம், எல்லாவற்றையும் பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் தேவனுக்கு தடை அல்ல. எந்த இடத்திலையும் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண வல்லவர். வனாந்தரத்தில் அன்றைக்கு 6 லட்சம் பேருக்கு முன்பாக அதிசயங்களை விளங்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் தேவன் விளங்க பண்ண வல்லவர். இடம் தடை அல்ல. இரண்டாவது காலையில கவனித்தோம். God made the church increase every day. ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய செய்தார். அப்போஸ்தலர் 16:5 சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது. இதை நீங்க விசுவாசித்து கர்த்தர்ட்ட கேட்கணும். இப்படி இருக்கே ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு சபை நாளுக்கு நாள் பெருகினது. எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியம் வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, நாளுக்கு நாள் பெருகணும். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் பெருகணும். மூன்றாவது வாசித்தோம், எல்லா மக்கள் நடுவிலையும் பெருகினது. It increased among every people. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 46 47 வசனங்களை வாசிப்பீர்களானால் அவர்கள் எல்லா ஜனங்களிடத்திலேயும் தயவை பெற்றார்கள். 2 9 11 வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தர், மேதர், ஏலாமித்தியர், மெசபத்தோமியர்
யூதேயா தேசத்தார், கப்பதோகியா தேசத்தார், பொந்து, ஆசியா, பெரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் எல்லா தேசத்தார், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசையில் குழியிருக்கிற எல்லாரும், சஞ்சரிக்கிற ரோமாபுரியார், யூதர், யூத மார்க்கத்து அனைவர்களும், கிரேத்தர், அரபியர் எல்லாருமே தேவனுடைய மகத்துவங்களை கேட்டாங்க. மகத்துவங்களை கேட்ட அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க, சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. பாஷை ஒரு தடை அல்ல, ஜனங்கள் ஒரு தடை அல்ல, எல்லாருக்கும் தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. எல்லா இடங்கள்லையும், எல்லா நாளும், எல்லார் நடுவிலையும் தேவன் விஸ்தாரத்தை உண்டு பண்ண தேவன் வல்லவர். இன்றைக்கு மாலையில் இதை தொடர்ந்து உங்களோடு பேசும்படி ஆவியானவர் நடத்தினார். முதலாவது கவனித்தோம், enlargement is God's plan. இந்த விரிவாக்கம் என்பது தேவனுடைய திட்டம். இரண்டாவது கவனித்தோம், இந்த விரிவாக்கம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். It was God's promise. இது தேவன் காலாகாலமாய் கொடுத்த வாக்குத்தத்தம். மூன்றாவது கவனித்தோம், இந்த விரிவாக்கம் என்பது புதிய ஏற்பாட்டு சபையிலே நடந்தது. Enlargement was possible in the early church. ஆனா இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் எல்லை விஸ்தாரமாக்கும் கேட்கறது ரொம்ப நல்லதுதான். ஆனா ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும், எதற்காக தேவன் ஒரு மனுஷனை விஸ்தாரமாக்குகிறார்? What is the purpose behind God enlarging somebody? இந்த நோக்கத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளலாம், பெரிய தவறுகள்ல போய் விழுந்துருவோம். கர்த்தர் எவனையும் பெரியவனாக்க தேவன் வல்லவர். எந்த மனுஷனை விஸ்தரிக்க பண்ண தேவன் வல்லவர். எந்த ஊழியத்தையும் தேவன் விரிவாக்க வல்லவர். அது அவருக்கு லேசான ஒரு காரியம். எந்த குடும்பத்தையும் உயர்த்தவும் விஸ்தரிக்கவும் தேவன் வல்லவர். எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கவும், சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ண தேவன் வல்லவர். ஆனால் இவைகளெல்லாம் தேவன் ஏன் செய்கிறார்? What is the purpose? நோக்கத்தை அறிய வேண்டியது அவசியம். நோக்கம் இல்லாம நம்ம விஸ்தாரம் நம்ம கையில வருமானால் நாம் அதை சீரழித்து விடுவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பனுக்கு இருந்த 2 குமாரரில் இளைய குமாரன் அப்பாவிடத்துல வந்து கேட்கிறான், தகப்பனே உம்முடைய ஆஸ்தியில் எனக்குரிய பங்கை எனக்கு தாரும் என்று கேட்டான். அப்பா என்ன செய்தார் அப்படின்னா, மறுப்பு பேசவே இல்லை. உனக்கு உன் பங்கு தானப்பா வேணும், எடுத்துக்கோன்னு சொல்லி 2ஆ பிரிச்சு, இளையவன் கேட்டதற்காக இளையவனிடத்துல தன்னுடைய ஆஸ்தியின் பாதி பகுதியை அந்த இளையவனுடைய பங்கை கொடுத்துட்டாரு. பட் ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப அப்பாவோட சொத்தை இப்ப கையில வச்சிருக்கிறான். ஒரு நாள் அவன் பெரிய ஐஸ்வர்யனா மாறிட்டான். கையில எக்கச்சக்க பணம், பெரிய விஸ்தாரம் அவன் கையில வந்துருச்சு. ஆனா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, அந்த விஸ்தாரமும் ஆசீர்வாதமும் அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது பயன் செய்ததா? கிடையாது. சில நாட்களுக்கு பின்பாக அவனை குறித்து மூத்த சகோதரன் ஒரு சாட்சி சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், உம்முடைய ஆஸ்தியை எல்லாம் வேசிகள் இடத்திலே செலவழித்து போட்ட உம்முடைய குமாரன் என்று சொல்றான். விஸ்தாரம் வந்துருச்சு கையில. God gave enlargement. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்தாரு. தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கையில கிடைக்கும்படி செய்தார். ஆனால் எதற்காக இது கொடுக்கப்பட்டது என்ற நோக்கம் அவனுக்கு தெரியாததுனால அந்த ஆசீர்வாதமே அவனுடைய அழிவுக்கு காரணமாய் போனது. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். இவன் இழந்து போன, இவன் அழித்து போட்ட ஆஸ்தியை திருப்ப அப்பா அவனுக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை. திரும்ப வந்தா அன்பின் நிமித்தமா என்ன கொடுத்தாருன்னு கேட்டா, நீ என் மகனா இருக்கிற, நீ மனம் திரும்பி வந்த, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொன்ன, உன்னை தாழ்த்தின, நீ மனம் திரும்பினதுனால நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்னா மன்னிப்ப தர்றேன். 2வது என் மகன் அப்படின்றதுக்காக உனக்கு ஒரு வஸ்திரம் தரேன். ஏன்னா அன்றைக்கு அடிமைகள் மேல் வஸ்திரம் தரிக்காம இருந்தாங்க. அதனால நீ என் வேலைக்காரனை போல இருக்கக்கூடாது, உன் மான மரியாதை காப்பாற்றணும்னு உனக்கு வஸ்திரம் கொடுத்துடுறேன். 2வது உன் கையில் ஒரு மோதிரம் கொடுத்துடுறேன்.
காலில் பாதரட்சை போடுறேன், ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு பிரியாணி போடுறேன், அவ்வளவுதான். திரும்ப நான் உனக்கு சொத்து தரேன்னு சொல்லல. மூத்த குமாரன்ட்ட தான் சொன்னாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கவனிச்சிங்களா? அதுல நோக்கத்தை இழந்து தேவன் தரும் ஆசீர்வாதங்களை, விரிவாக்கங்களை வீணாக்கினவங்க திரும்ப அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்ம கையில விஸ்தாரங்களையும் வாய்ப்புகளையும் தேவன் தரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அதை பயன்படுத்தணும். அதற்கு ரொம்ப முக்கியமானது நோக்கம். ஏன் கர்த்தர் என்னை விஸ்தரிக்கிறார், ஏன் கர்த்தர் என்னை விரிவாக்குகிறார், இதில் தேவ திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, என்னை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை அறியாமல் ஆசீர்வதிக்கப்படுறவங்க ரொம்ப 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 ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4 வாசிக்கிறோம். அறிவில்லை உங்களுக்கு. ஆண்டவரே என்னை விஸ்தரியும், என்னை விரிவாக்கும். விரிவாக்கும் நம்ம ஜெபித்தா போதாது, எதற்காக நாம் விஸ்தாரமாகணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் இன்னும் பெரிய மனிதனாக மாற வேண்டும், கர்த்தர் என்னை இன்னும் மேன்மையாக உயர்த்த வேண்டும், கர்த்தர் என்னை மேன்மையான இடங்கள்ல வைக்க வேண்டும், கர்த்தர் என்னை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்க, விரும்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதற்காக ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனா உங்ககிட்ட கேளுங்க, எதுக்குப்பா உனக்கு விஸ்தாரம் வேணும்? ஏதாவது நோக்கம் இருக்கா உனக்கு? எந்த நோக்கத்துக்காக நீ விஸ்தாரத்தை இவ்வளவு வாஞ்சிக்கிறாய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியாது. They have no agenda, they have no plan, they are not clear with the purpose. இந்த விஸ்தாரத்திற்கான நோக்கம் என்ன தெரியல. இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய கண்களை ஆவியானவர் திறப்பாராக. ஒரு பக்கம் தேவ திட்டம் இருக்கு, உன்னை விஸ்தாரமாக்குவேன் அப்படின்ற திட்டம். இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு. இன்னொரு பக்கம் தேவன் சபையை விஸ்தாரமாக்கினதற்கான அடையாளங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெரியவனாக நீர் மாற்ற நீர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு யாபேசுக்கு அவன் ஜெபத்திற்கு பதிலளித்த தேவன் என் விண்ணப்பத்திற்கு நீர் பதிலளிப்பீர், நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு பிரியமான ஜெபம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னை விசுவாசித்து நான் விஸ்தரிக்கப்படும் போது எதற்காக நான் விஸ்தரிக்கப்படுகிறேன் என்கிற அறிவும் உணர்வும் இல்லாமல் போனால் என் விஸ்தாரம் வீணாய் போகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 நீங்க வாசிப்பீங்களானா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். அந்த ஓமானம் நான் சொல்லிடுறேன். அந்த ஓமானம் என்னன்னு கேட்டா, ஒரு நாள் ஒரு எஜமான் என்ன செய்கிறார்னா, அவர் தூர தேசத்துக்கு பயணம் போக போறார். போகிறதுக்கு முன்னால 3 ஊழியக்காரரை கூப்பிடுறாரு. 3 ஊழியக்காரரை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆஸ்தி எல்லாம் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், என் ஆஸ்தி எல்லாம் உங்ககிட்ட தாளந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல. தாளந்து அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வேத அறிவுக்காக சொல்றேன், ஒரு டேலண்ட், ஒரு தாளந்து அப்படின்றது என்ன கணக்குன்னு கேட்டா, அது 6000 தினாரை, 6000 தினாரை அல்லது 6000 வெள்ளிக்காசு. 6000 வெள்ளிக்காசுனா ஒரு வெள்ளிக்காசு அன்றைக்கு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலி. அப்ப 6000 வெள்ளிக்காசுனா 20 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் கூலிய ஒரு தாளந்துன்னு சொல்லலாம். இப்ப புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஒரு தாளந்துனா சின்னது நினைக்காதீங்க, அது பெரிய காசு. அது 20 வருஷ கூலியை ஒருவன்கிட்ட கொடுக்கிறாரு. இன்னொருவன்கிட்ட 40 வருஷ கூலி கொடுக்கப்படுகிறது. இன்னொருவன்கிட்ட அது அப்படியே பெருக்கிக்கிடுங்க, 6 into 5 கிட்டத்தட்ட 3000 years
of 30,000 years, 30,000 days of wages. 30,000 நாட்களின் வேஜஸ் வந்து கொடுக்கப்படுது. இவ்வளோ ஆசையை கொடுத்துட்டு தூரதேசம் போயிட்டார். இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா? 5 தாலந்தை வாங்கினவன் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு உணர்ந்து அதே 5ஐ 10ஆக மாத்திட்டான். 2 தாலந்து வாங்கினவன் 4ஆக மாத்திட்டான். 6,000 நாள் சம்பளம், கிட்டத்தட்ட 20 வருஷ சம்பளத்தை ஒரே நேரத்தில் கையில வாங்கிட்டு இதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாம ஒருத்தன் கொண்டு போய் எங்க பண்ணானா? நிலத்தை தோண்டி புதைச்சு வச்சான். எஜமானதை பாராட்டல. அவனை துன்மார்க்கமான ஊழியன், சோம்பேறியான ஊழியன் கடிந்து கொண்டார். கர்த்தர் நமக்கு தரும் விரிவாக்கங்கள், விஸ்தாரங்களை பற்றி எதற்காக கர்த்தர் என்னை விஸ்தரிக்க விரும்புகிறார் என்ற சரியான புரிதல் சபைக்கு இல்லை என்றால் நாம் அதை வேஸ்ட் பண்ணுவோம் அல்லது மிஸ்யூஸ் பண்ணுவோம். இங்க ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம், 6,000 நாள் கூலிய 20 வருஷம் கூலிய கையில வாங்கிட்டு எஜமான் சொல்றாரு, ஏப்பா நீ வேலை செய்யலனா கூட பரவாயில்ல, நீ பேங்க்ல போட்டிருந்தா வட்டியோட வாங்கிட்டு போயிருப்பேன் நான். அதோட பிரயோஜனம் தெரியாம மறைச்சு வச்சான். இளைய குமாரனை பாத்தீங்கன்னா அவ்வளோத்தையும் வீணடிச்சான், எல்லாம் நாசமாகணும். தனக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். Because they have no clue about the purposes of God behind their expansion that God gives them graciously, they either misuse the expansion or they waste their expansion. ஆண்டவர் கொடுக்கிற விஸ்தாரங்களை பற்றிய நோக்கத்தை அறியாத மக்கள் ஒன்று அதை வீணடிக்கிறாங்க அல்லது தவறாக பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானம் தரணும். எதற்காக கர்த்தர் என்னை விஸ்தரிக்க விரும்புகிறார்? ஏனென்றால் கர்த்தர் ஒருவனை விஸ்தரிப்பாரானால் நிச்சயமாய் ஒரு நாள் கணக்கு கேட்பார். தூரதேசத்துக்கு போன எஜமான் திரும்ப வந்த கணக்கு கேட்டார். 5 கொடுத்தவன்டையும் கணக்கு கேட்டாரு, 1 வாங்கினவன்டையும் கணக்கு கேட்டார். தப்பிச்சு ஓடலாம் முடியாது. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கணும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டீங்க இல்லையா, கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா கணக்கு கேட்பார். நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு கொடுத்ததை வைத்து என்ன செய்தாய்? நாம கணக்கு ஒரு நாள் சமர்ப்பிக்கணும். நோக்கத்தை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைக்கு மாலையில ஆவியானவருடைய துணையோடு வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தரும் விஸ்தாரங்களுக்கான 3 முக்கிய காரணங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாக படைக்கும்படி ஆவியானவரை நடத்தினார். ஏன் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை விஸ்தாரமாக்குகிறார்? முதலாவது காரணத்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிய கொஞ்சம் இல்ல, வானத்தின் நட்சத்திரங்களை போல கடலினுடைய மணலை போல பெருக பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளும் சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நம்பர் 1, do you know why God enlarges us? தேவன் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை ஏன் விஸ்தரிக்கிறார் தெரியுமா? முதல் காரணம், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறும்படியாக. ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் தன்னுடைய கோட்ல வந்து நான் பெரிய ஜாதிகளின் தகப்பன்னு பேட்ஜ் மாட்டிக்கிறதுக்கு இல்ல, தனக்கு பட்டத்தை ஏற்றிக்கொள்றதுக்கு இல்ல, தாம் பேரை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு இல்ல, தன்னுடைய நாமத்தை பெருசுபடுத்துறதுக்கு இல்ல,
தான் பதவியை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு இல்ல. சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப பெருக பண்ணுவேன்பா, ஒரு பிள்ளை பெற முடியாத அளவுக்கு நீ ஒரு கிழவன், பலனற்றவன், ஆனால் உன்னை நான் என்னவா மாற்றுவேன், பெரிய ஜாதியா மாற்றுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன். ஆனா மறந்துடாத, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கம். கர்த்தர் ஒருவனை விஸ்தாரமாக்குவதற்கு நோக்கம் என்னவென்றால், அது அவனை பற்றியதல்ல, அது தேவன் அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்ற தேவன் நோக்கம் நிறைவேற. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய தேவை என்னங்க? ஒரு மனிதனுடைய தேவை என்ன நினைக்கிறீங்க? அடிப்படை தேவை எவ்வளோ? உண்ண உணவு, இருக்க ஒரு இடம், உடுத்த உடை, இல்லையா? அவ்வளவுதான். சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணி, இவ்வளவுதான். நம்ம தங்குறதுக்கு எவ்வளவு இடம் நமக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்க? 6:2, இவ்வளவுதான். நான் சொல்றது உண்மையா இல்லையா? நீங்க கிங் சைஸ் பெட்னா வச்சுக்கிடுங்க, குவீன் சைஸ் பெட்னா வச்சுக்கிடுங்க, மாஸ்டர் பெட்னா வச்சுக்கிடுங்க, படுக்க கால் நீட்டினா 6:2 தான் உங்க இடம். உண்மையா இல்லையா? ஆமா. நம்முடைய தேவை ரொம்ப ரொம்ப அடிப்படை, ரொம்ப ரொம்ப பேசிக் நீட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. கண்ணை மூடி அயர்ந்து தூங்கிட்டா படுத்திருக்கிறது பிளாட்ஃபார்மா எம்எம் ஃபார்மான்னு தெரியாது. அவ்வளவுதான். என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை தான் சாப்பிட முடியும். நான் பெரிய கோடீஸ்வரன், ஒரு வேளைக்கு 1000 இட்லி தின்ன முடியுமா? நான் பெரிய பணக்காரன், ஒரே நேரத்தில் 10 சட்டையை போட்டுக்கிட முடியுமா? கோமாளின்னு தான் சொல்லுவாங்க நம்மள. நம்முடைய தேவைகள்லாம் ரொம்ப அடிப்படை. கர்த்தர் நம்மள வானத்தையே திறந்து ஆசீர்வதிக்கட்டுங்க, எவ்வளவுதான் நீங்க அனுபவிச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையா பார்த்தா நம்முடைய கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. நீங்க உங்களுடைய சாப்பாட்டு அளவு எடுத்துக்கிடுங்க, வஸ்திரத்தை எடுத்துக்கிடுங்க, இருக்கிற இடத்தை எடுத்துக்கிடுங்க, எல்லாமே பார்த்தா அடிப்படை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை எல்லைகளை விஸ்தாரமாக்குறது எதுக்குன்னா, அவனே உருண்டு புரள்றதுக்கு இல்ல. எதற்காக கொடுக்கிறாருன்னா, உனக்கு இல்லப்பா, அது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு அரசாங்கம் பெரிய அணை கட்டுதுங்க, அதுல கோடி கோடியான லிட்டர் தண்ணியை நிரப்பி பாதுகாத்து சேமிச்சு வைக்குது. எதுக்கு? ஒரு வீட்டுக்கு டேப் போடுறக்கா? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு தனியா டேப் கனெக்ஷன் போட்டு அத்தனை பெரிய டேம்ல இருந்து தண்ணியை ஒரு ஆள் குடிக்கணும்னா கிடையாது. இவ்வளவு சேமிக்கப்பட்டது, இவ்வளவு விஸ்தாரமான தண்ணியை சேமிச்சது எதுக்குன்னா, ஒரு மாநிலமே வாழணும் தான், பல கோடி மக்கள் வாழணும் தான். கர்த்தர் ஒரு மனுஷனை எல்லைகளை விஸ்தாரமாக்குறது அவனுக்கு இல்ல, அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படாங்க. இந்த தரிசனத்தை நாம இழந்துட்டோம், நாம பெரிய தவறை செய்வோம். பெரிய தவறு. அப்பாவுடைய மொத்த ஆஸ்தியை ஒருத்தன் வச்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தம் புரியாததுனால அவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் வேசிகள்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு வந்தாங்க. ஒரே ஆளு மொத்த ஆஸ்தியும் காலி பண்ணிட்டான். அதனால ஒருவருக்கும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்காவது வாழ்வு கிடைச்சதா? இல்ல. ஒருத்தனாவது பிழைச்சானா? கிடையாது. யாராவது வாழ்ந்தாங்களா, வளர்ந்தாங்களா, பெருகினாங்களா? கிடையாது. தேவ திட்டம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிப்பது, நீ ஆசீர்வாதமாக மாற வேண்டும். You should become a blessing. நீ ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஆமாங்க, கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கலாங்க. நம்முடைய தரிசனம் எங்க இருக்கணும் தெரியுமா? இது எனக்கு இல்ல ஆண்டவரே, என்னுடைய சுகபோகத்துக்காக அல்ல, என்னுடைய வசதிக்காக அல்ல, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு கொழுக்கிறதுக்கு இல்ல, அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி. ஹல்லேலூயா.
யோசேப்பை கர்த்தர் அவன் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்தாருங்க. பிரித்தெடுத்து தேவன் அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போயிட்டாரு. வேதம் சொல்லுகிறது அங்கே என்னவாய் மாற்றினார் என்று பார்த்தால், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார், என்னை பார்வோனுக்கு தகப்பனாக மாற்றினார், அவர் குடும்பத்தை அனைத்திற்கும் கர்த்தனாக மாற்றினார், எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக மாற்றினார். யாருக்குங்க இது? ஒரு ஆடு மேய்க்கிறவருடைய பையனை கிடைச்ச உயர்வை பாருங்க. சந்ததி சந்ததியா மந்தை மேய்க்கிறவங்க இவங்க. ஆபிரகாமும் மந்தை மேய்த்துட்டு இருந்தாரு, ஈசாக்கும் மந்தை வச்சிருந்தாரு, யாக்கோபும் அவருடைய அத்தனை பிள்ளைங்களும் ஆடு மேய்க்கிறவங்க தான். ஆடு மேய்க்கிறவனுடைய பிள்ளைக்கு வந்து வாழ்வா பாருங்க. யாரா மாறிட்டான்னா பார்வோனுக்கே தகப்பனாக, பார்வோனுடைய குடும்பத்திற்கு கர்த்தனாக, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக ஆண்டவர் அவனை மாற்றினாரா. எதுக்கு சொல்லுங்க? இவ்வளவு பெரிய உயர்வு எதுக்குங்க? ஒரு ஐடி கார்டுக்கா? சொல்லுங்க. கிடையாது. பேருக்கா? புகழுக்கா? கிடையாது. முந்தின வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த ஒரு மனுஷனுடைய விஸ்தாரம் ஒரு தேசத்தையே மரணத்திலிருந்து காப்பாத்தினது. கர்த்தாவே, இந்த அறிவை எனக்கு தாங்க, இந்த தயவுசெய்து இந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் நம்ம எல்லாம் விஸ்தாரமாக்கி நம்ம எல்லாம் பெரியவனாக்குறதுக்கு, நம்மளை பெருமைப்படுத்துறதுக்குன்னு நினைக்கிறீங்க. தவறு அது. அங்கதான் பிரச்சனை வந்துருது. அங்கதான் என்ன வந்துரும்னா பெருமை, தலகணம் எல்லாம் வந்துடும். நான், என்னுடையது, எனக்காக அப்படின்னு வந்துடும். இதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கு. உன்னை உயர்த்தினதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டா, பல பட்டங்கள் உனக்கு இருக்கலாம்ப்பா. நீ பார்வோனுக்கே தகப்பன், அவன் வீட்டிற்கு கர்த்தன், எகிப்து அனைத்திற்கும் அதிபதி, பட்டங்கள் இருக்கலாம். நோக்கம் என்னன்னா, உன் மூலமாய் அநேகர் ஜீவ ரட்சனை பெற வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்படணும். இந்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒருத்தட்ட பேசுறார். கர்த்தர் உன்னை உயர்த்தினதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? உன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படும்படி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி, அநேகர் உயிரோடே காக்கப்படும்படி. இந்த ஆசீர்வாதம் உனக்காக அல்ல, நீ வாழ்ந்திருக்க, புசித்திருக்க அல்ல, செழித்திருக்க அல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது, உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கினது உனக்காக அல்ல. உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம், என் கோத்திரம், என் வீடு, என் பட்டம், என் பதவின்னு நான் என்னை பற்றி பெருமைப்பட்டிருக்கல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை உயர்த்தினதுனால ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஒரு கூட்ட ஜனங்கள் பஞ்சத்திலிருந்து காக்கப்படணும், ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நன்மை உண்டாகணும். என்ன அந்த நோக்கத்துக்காக நம்பி அந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இது எனக்காக அல்ல. This is not for me. இது எனக்காக அல்ல, எனக்காக அல்ல. தேவன் ஒரு பெரிய நோக்கம் உள்ள வச்சிருக்கிறார். ரொம்ப நம்புறாரு. யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை கொடி, நீ நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் திராட்சை கொடி, உன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நீ படர்ந்து பூத்து நீ கனி கொடுத்து அநேகருக்கு நீ போஷாக்கை நீ கொடுப்பாய். எவ்வளவோ பாடுகளை நீ சகிப்பாய். வில் வீரர் தங்கள் அம்புகளை உனக்கு நேராக எய்வார்கள், ஆனால் சர்வ வல்லவருக்குள்ளே உன்னுடைய கரங்கள் பலக்கும். கர்த்தருனை வாழ வைத்து தப்பிக்க வைத்து எத்தனை பேருடைய சூழ்ச்சிகள் இருந்து கர்த்தருனை விடுவித்து உன்னை உயர்த்தினதுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்த அல்ல, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமே மாற வேண்டும். நீ அந்த இடத்தில் உட்காருவதனால் ஒரு தேசமே காக்கப்படும், ஒரு ஜனம் ரட்சிக்கப்படும்.
ஒரு வம்சம் காக்கப்படும், ஒரு ஊழியம் காக்கப்படும், ஒரு ஜனம் காக்கப்படும். கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் நம்புறாரு. வெறுமையா எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்துறது கிடையாது. நம்முடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றதுக்காக கர்த்தர் நம்மை விஸ்தரிப்பது கிடையாது. மறந்துடாதீங்க அத. கர்த்தர் ஊழியத்துல நிறைய பணம் கொடுக்கிறார் அப்படின்னா எல்லாம் நம்மளே சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறதுக்கு இல்ல. மறந்துடாதீங்க. எவ்வளவு வேணா வரலாம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எத்தனை கோடி வேணா வரலாம், ஆனா மறந்துடக்கூடாது, இதுல ஒண்ணுக்கும் என்கிட்ட பங்கு கிடையாது. இதுல என்னுடைய பங்கு அதுல கிடையாது. இது யாருக்காக? கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக. அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி, அநேகர் ஜீவரட்சணை பெறும்படி கர்த்தர் என் கர்த்தரை நம்புறாரு, என்ன நம்புறாரு. இந்த மகன் என்னை ஏமாற்ற மாட்டான், இவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பான். அதற்காக கர்த்தர் உங்களை முன்னமே சில இடத்துல போய் ஸ்ட்ராட்டஜிக்கா உட்கார வைக்கிறார். எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் படிப்பு, எகிப்தின் சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு அடிமையிலிருந்து படிக்க வைத்ததற்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு அடிமை என்னென்ன கஷ்டப்படுவான்னு கத்துக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எகிப்தை கொண்டு போனார். நீ கத்துக்கோ. ஒரு போர்த்திபாரின் வீட்டில் போய் அடிமையா உட்காரும் போது ஒரு சின்ன அடிமை என்னென்ன பாடுபடுவான், என்னென்ன உபத்திரவப்படுவான் தெரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? ஒரு நாள் உனக்கு ஒரு உயர்வு வருகிறது. அந்த உயர்வு வரும்போது நீ அடிமையிலிருந்து அரசன் வரைக்கும் அத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நோக்கம் இருக்குங்க, நோக்கத்தை மறந்துடாதீங்க. தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்குன்னு ஜெபிக்கும் போது ஆவியானவர் உணர்த்துறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், மிகவும் அதிகமாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆனா இது உனக்காக அல்ல, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உண்மையில் வேதத்துல வாசித்தீங்கன்னா இதுதான் உண்மை. நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நம்ம நிறைய வேளையில, அநேக வேளையில சாட்சியா கூட நம்ம எதை சொல்றோம்னா, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், நான் இதை வாங்கினேன், இதை பெற்றுக்கொண்டேன், இது எனக்கு கிடைத்தது, இதெல்லாம் நம்ம சாட்சியா சொல்றோம். உண்மையா இல்லையா? God gave this to me, I got this. பெற்றுக்கொண்டதை ஆசீர்வாதமா பேசுறோம். ஆனா பைபிள் படி பார்த்தா அது வந்து செகண்ட் கிளாஸ் பிளெஸிங் தான். சங்கடப்படாதீங்க, அதான் உண்மை. நாம என்னெல்லாம் வாங்கணும்ன்றது இரண்டாம் நிலையில உள்ள ஆசீர்வாதம். What we received is a second class blessing. First class blessing எது தெரியுமா? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அப்ப அர்த்தம் என்னன்னா, நான் எவ்வளவு பெற்றுக்கொண்டேன் அப்படின்றது பெருமை இல்லை, எவ்வளவு என் மூலமாய் கர்த்தர் கொடுக்க பண்ணினார் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க, என்ன வேணா சொல்லுங்க. நீங்க பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், நீங்க வஸ்திரமா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், என்ன வாங்கினாலும் இந்த உலகத்துல ஒருவன் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை. சொல்லுங்க வாயை திறந்து. ஒன்னையும் கொண்டு போக முடியாது. உயிர் போச்சு, நீங்க கட்டின கோடி வீட்டில இருந்து ஆளை வெளியே கொண்டு வந்து வராண்டால படுக்க வச்சிருவான். உங்க மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, தூக்கி வெளியே வச்சிருவாங்க. என்ன சொல்ல தெரியுமா? கட்டினதெல்லாம் இங்க இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம், நீ வெளியே போயா. வெளியே கொண்டு உட்கார வச்சிருவாங்க. அர்த்தம் என்ன? This doesn't belong to you. நிறைய பேர் பயந்துட்டீங்க இதை கேட்ட உடனே. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை, தான் உண்மை. என்ன சேர்த்து, என்ன சம்பாரிச்சு, என்ன வாங்கி, என்ன கோடி கோடியா சேர்த்தாலும் உயிர் போச்சு, ஒரு பைசா எடுத்துன்னு போக முடியாது, ஒன்னையும் தூக்கிட்டு போக முடியாது, எல்லாம் போச்சு. நீங்க வேணா பேராலேயே வீட்டை கட்டலாம், உங்க வீட்டை எல்லா கல்லையும் பதிச்சுக்கலாம், அதுல ஒரு சின்ன மண்ணை கூட கொண்டு போக முடியாது, ஒன்னையும் கொண்டு போக, எதுவுமே நம்மளுது கிடையாது. அதனால ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்கினது இல்ல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்தோட இன்றிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. என்ன ஆசீர்வதி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் இது ஜெபம் பண்றேன்.
என்னை இன்னும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னும் பெருக பண்ணுங்க, இன்னும் பெருக பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இது எனக்கு இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. எனக்கு இனி இதுக்கு மேல ஒண்ணு வேணாம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் எந்த குறையெல்லாம் வச்சிருக்காரு. 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாரு, வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு, சுகம் கொடுத்திருக்கிறாரு, தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. இது போதும் எனக்கு. எனக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு கார் கொடுத்திருக்காரு, அது போதும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். என்னுடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் போய் நான் தவற நினைச்சு, அந்த குடும்பம் இங்கே தான் இருக்கீங்க, சாயங்காலம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் டின்னர் சாப்பிட்றதுக்கு அந்த தங்கி இருந்த ஹோட்டல்ல கீழே வந்து சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே இந்த வசனங்கள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிக்கும் போது ஒரு குடும்பம் வந்தாங்க, தங்களை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டாங்க. பேசி முடிச்சுட்டு சொன்னாங்க, பாஸ்டர் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாங்கள் என்னன்னு கேட்டேன். நீங்க சாப்பிட்ட பில்லை நாங்க கட்டிடுறோம் அப்படின்னாங்க. அப்ப நினைச்சேன், கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. சாப்பிட்ற வேலையை மட்டும் கொடுத்து பில்லு கட்டுற வேலையை கூட ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறாருன்னு யோசித்தேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஆனா நான் ஏன் இன்னும் விஸ்தாரமாகணும்னு விரும்புறேன் தெரியுமா? பேராசைக்கா கிடையாது. நாட் ஃபார் மீ ஆர் மை ஃபேமிலி, எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ வம்சத்துக்கு கிடையாது. எனக்குள்ளே பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க இந்த மாதிரி, எனக்கு எல்லாம் கர்த்தாவே, எனக்கு வேண்டாம்ப்பா, இது எனக்காக கிடையாது. நான் இவ்வளோ நான் கேட்கறது பேராசைக்கு இல்லை, என் பேரு புகழுக்காக பட்டத்துக்காக கிடையாது. என்ன நீங்க ஒரு அருவியா மாற்றுங்க, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். வாஞ்சிக்கிறவங்க 2 கையை உயர்த்துங்க பாப்போம். ஆண்டவர்ட்ட வாயை திறந்து கதறி ஜெபம் பண்ணுங்க. மேக் மீ a blessing Lord, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னாலே அநேகர் ஜீவரட்சணை பெறணும், என்னாலே அநேகர் வாழணும், என்னாலே அநேகர் ஆண்டவரே உயரணும், என்னாலே அநேகர் பலப்படணும், என்னாலே அநேகர் கட்டப்படணும், என்னாலே அநேகர் எழும்பணும். ஆண்டவரே, என்னுடைய உயர்வு அநேகருடைய வாழ்வாதாரத்திற்கு காரணமா மாறணும். வாயை திறந்து ஆண்டவர்ட்ட கதறி ஜெபம் பண்ணுங்க. என் எல்லையை விஸ்தாரமாக்கும், என் எல்லையை விஸ்தாரமாக்கும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும். ஓர் அலந்தல ரபதல பந்தல ரஷந்த. இந்த கர்த்தர் சிலரை நோக்கி பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறார், நீ உண்மை உள்ள மனுஷன், உன்னை நான் நம்புறேன்பா, உன்னை நம்புறேன். ஒரு பிள்ளை அப்படின்னு உனக்கு பேர் சொல்றதுக்கு இல்லாத ஒரு பரிதாப நிலையில் இருக்கிற உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எதற்காக? நான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நோக்கத்தை விட்டுறவே கூடாது. நாட் ஃபார் மீ, இட்ஸ் நாட் ஃபார் மீ. இந்த கனம், துதி, இந்த உயர்வு, இந்த மேன்மை, பட்டம், பதவிகள், அந்தஸ்துகள் எல்லாம் தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புறாரு. அநேகரை வாழ வைக்க விரும்புறாரு. அநேகருக்கு நான் ஜீவரட்சணை கொண்டு வரணும், அநேகரை நான் நிக்க வைக்கணும், அநேகர் பசி ஆறணும், அநேகர் வாழ்க்கைகள் மாற்றப்படணும், என் நிமித்தமாக அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தினதுனால நானும் என் குடும்பமும் வாழ்ந்திருக்கிறோம் சொல்லணும், என் ஊழியம் வாழ்ந்திருக்குன்னு சொல்லணும், என் வீடு கட்டப்பட்டதுன்னு சொல்லணும். என்னை அப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு கரமா என் கரத்தை மாற்றுங்கன்னு கர்த்தர் கர நேரா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கரமா இந்த கரத்தை மாற்றுங்க ஆண்டவரே. வாங்குவதே அல்ல, கொடுப்பதையே வாஞ்சிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவாராக. இன்னைக்கு அநேக கர்த்தர் உங்களை விஸ்தரிக்கும் போது தன்னலமான எண்ணங்கள், தன்னிச்சையான திட்டங்களை உள்ள வச்சிருக்கிறதுனால தேவ நோக்கத்தை குலைத்து போட்டவர்கள் இருக்கிறாங்க. மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன், அநேக ஊழியங்கள் மிக ஆசீர்வாதமாக ஆரம்பித்து அல்லது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணின போது they lost the purpose. நோக்கத்தை இழந்துட்டாங்க.
நோக்கத்தை இழந்துட்டாங்க. எதற்காக கர்த்தர் இவ்வளவு நமக்கு தருகிறார் என்ற நோக்கத்தை இழந்துட்டாங்க. And they wasted everything. They just spoiled everything on their own lustful desires. தங்களுடைய இச்சைகளுக்காக அத்தனையும் பயன்படுத்தி நாசமாக்குனாங்க. நம்முடைய வாழ்க்கை முடிவுரை எழுதப்படும் சொல்லப்படவே கூடாது. ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற நீர் திருசித்தம் கொண்ட நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என்னுடைய பர்சனல் அஜெண்டா எதுவுமே அதுல வரக்கூடாது ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. என் பர்சனல் அஜெண்டா, என் பர்சனல் ஆம்பிஷன்ஸ் எதுவுமே என் விஸ்தாரத்தில் என் தரிசனத்தை கெடுத்து போட்டுறக்கூடாது. இன்னைக்கு பாஸ்டர் அந்த வார்த்தை கூட சொன்னாங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். என்ன தீங்கு விஸ்தாரத்தில்னா இதான் தீங்கு. முதல் தீங்கே என்னன்னா, யூ பிகம் சோ செல்ஃப் அப்சஸ்ட் அபவுட் யோர் எக்ஸ்பான்ஷன். நாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த விஸ்தாரம் உயர்வுகளை பற்றி தவறான நோக்கங்களை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறும் போது தேவ திட்டம் நிறைவேறதுக்கு நாமளே தடையா மாறிடுவோம். என் வாழ்க்கையில நீங்க எந்த உயர்வை தந்தாலும் சரி, என்னை விஸ்தரிக்கும் போது இந்த எண்ணம் மறந்துடவே கூடாது. இது எனக்காக அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம், அநேகருக்கு ஜீவரட்சணை செய்யும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை விஸ்தாரமாகட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் என் இருதயத்தை விசாலமாக்கும்னு சொல்லுங்க. என் இருதயத்தை விசாலமாக்கும்பா. Enlarge my heart, Lord, so I'll be a blessing to many, many, many. இரண்டாவது, எதற்காக கர்த்தர் ஒருவனை விஸ்தரிக்கிறார்? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மோர்தெகாயை பற்றி வாசிக்கிறோம். இந்த மனுஷன் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி, வாசிங்க, அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மோர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். மென்மேலும் பெரியவனான். இந்த மனுஷனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். அகாசுவேரு ராஜாவினுடைய அரண்மனையின் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தவன் இப்போ என்ன நிலைமையில கர்த்தர் அவனை தூக்கிட்டாருன்னு பார்த்தா, ராஜாவின் அரண்மனையில பெரியவனா இருந்தானா. அவனுடைய கீர்த்தி, அவனுடைய புகழ் எல்லா நாடுகளிலும் பரம்பிருச்சு. மென்மேலும் பெரியவனானா. அவனுடைய விஸ்தாரத்தை யாரும் நிறுத்த முடியல. அப்படி ஆண்டவனை பெரிய பேரும் புகழும் மேன்மையும் உயர்வையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. எதற்காக இந்த மோர்தெகாய்க்கு கர்த்தர் இந்த உயர்வை தந்தார் தெரியுமா? நான் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, என் நேரத்தை நான் சுருக்கிக் கொள்றேன். ஆனா எதற்காக கொடுத்தார் தெரியுமா? முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துல ஆமான் என்கிறவன் எழும்பினான். இந்த ஆமான் என்பவன் ராஜாவோடு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தா சூசான் நகரமே கலங்கினது. அத்தனை யூதர்களையும் ஒரே கடிதத்தில் அழித்து போடுவதற்கு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணின ஒரு மனுஷன் ஆமான். இந்த அக்கிரமக்காரனுடைய செய்கைகளை அழித்து நிர்மூலமாக்குறதுக்குன்னு கர்த்தர் ஒரு மனுஷனை எழும்ப பண்ணினார். அவன் தான் மோர்தெகாய். நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஏன் விஸ்தரிக்கிறார், ஏன் அவனை மகா பெரியவனாக மாற்றி வாசல்ல கதவுல உட்கார்ந்து இருந்தவனை
ஆண்டவர் எதற்கு அரண்மனைக்குள்ள கொண்டு போய் அவனை பெரியவன் ஆக்குகிறார் என்று கேட்டா, இரண்டாவது முக்கியமான காரியம், not only to become a blessing to many people, number 2, to break the yoke of the wicked. துன்மார்க்கருடைய கடிவாளத்தை முறிப்பதற்காக தேவன் ஒரு மனிதனை விஸ்தாரமாக்குகிறார். துன்மார்க்கருடைய செய்கைகளை தேவன் அழிப்பதற்கென்றே ஒரு சிலரை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தி விஸ்தாரப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை எல்லாம் அவனுடைய கையில் எது கொடுக்கிறார்னா, எப்பா இது நீ அதிகாரத்துல மெதப்புல போயிடக்கூடாது. என்னையன்றி ராஜா யாரை மேன்மைப்படுத்துவார் என்ற பெருமைக்குள்ள நீ போயிடக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறார். எதற்காக என்றால், அந்த தேசத்தில் பிணைக்கப்படும் எல்லா துன்மார்க்கத்தின் வேர்களையும் வேரோட பிடுங்கி எடுக்கணும். முத்திரையிடப்பட்ட அத்தனை கடிதங்களையும் திரும்ப பெறணும். அந்த கடிதங்கள் போய் சேர்றதுக்குள்ள வேற ஒரு கடிதம் எழுதப்பட்டு யூதருக்கு எல்லாருக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி, கொண்டாட்டம் உண்டாகும்படி அனுப்பப்படணும். அதற்காக ஒரு மனுஷன் ஆண்டவர் வந்து ஏற்படுத்தினவர் தான் மோர்தகாய். நல்ல கவனிங்க, தேவன் ஒரு மனுஷனை எழுப்பி விஸ்தரிக்கிறதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? தேசத்தில் நடக்கும் ஒரு அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறாரு, அநியாயத்தை பார்க்கிறாரு. தீமையை பார்க்காத சுத்த கண்ணனாகிய தேவன் நீதிக்கு சரியாக பதில் அளிக்கிறவர், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். காத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஒரு காலம் கொடுத்து காத்திருக்கிறார். மனம் திரும்புதல் வராத போது தேவன் ஒரு மனுஷனை எழுப்புறார். எதற்குன்னு சொன்னா, அந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும், அந்த அக்கிரமம் நிறுத்தப்பட வேண்டும், அந்த அக்கிரமத்தினாலே ஜனங்கள் படுகிற வேதனைக்கு முடிவு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறாரு. அன்றைக்கு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனையை கசப்பாக்கிட்டான். அவருடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. கர்த்தர் பார்த்தார், இந்த அக்கிரமம் போதும், இந்த அநியாயம் போதும். ஒரு மனுஷனை எழுப்பினார், மோசே. எந்த அரண்மனை இஸ்ரவேல் ஜனங்களை வதைத்ததோ அதே அரண்மனையில் அவனை படிக்க வச்சார். 40 வருஷம் அவனை மறைத்து ஒளித்து வைத்தார். வனாந்தரத்தில் கொண்டு போய் தேவன் தானே வந்து பாடம் எடுத்தார். 40 வருஷம் 80 வயசுல திருப்பி கொண்டு வந்து இந்த ஒரு மனுஷனை கொண்டு 6 லட்சம் புருஷனை விடுவிச்சு வெளியே கொண்டு போனார். அடிமைத்தன வீட்டினுடைய அக்கிரமம் போதும் என்று கர்த்தர் அந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவை கட்டினார். அதற்கு தான் இந்த மோசேயை தேவன் மிகவும் பெரியவனா மாற்றிட்டார். எகிப்தியருக்கு முன்பாக இந்த மோசே தேவனாகவே தென்பட்டான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இஸ்ரவேல் மோசேயை கண்டு அவனுடைய அற்புதங்களை கண்டு எகிப்தியர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது கர்த்தருடைய விரல். இந்த அளவுக்கு மோசேக்கு இவ்வளவு பேரும் புகழும் ஜனங்கள் நடுவில் பயங்கரம் வந்தது எதுக்கு தெரியுமா? தாம் பேருக்காக இல்ல, அங்க ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு. அந்த அக்கிரமத்தின் கட்டை ஒட்டைக்கணும்னு கர்த்தர் அவனை எழுப்பினார். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை விஸ்தரிக்க விரும்புகிறார், அவனை எல்லைகளை விஸ்தாரமாக்க விரும்புகிறார். பட் God has an agenda, a plan. வேதம் முழுவதும் நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் அம்மோரியரை குறித்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. அங்கே 4ஆம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவாங்க. ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இன்னும் நிறைவாகல அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நான் சீசன் ஆஃப் கிரேஸ், ஒரு கிருபையின் காலத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியுது இவன் செய்யற அக்கிரமம்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த அக்கிரமம் வந்து நிறைவடைகிறதுக்கு அல்லது என் கிருபை வந்து இருக்கிறதுனால நான் உடனே கை நீட்டிராம இருக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன்ற. 4ஆம் தலைமுறை வரைக்கும் டைம் கொடுப்பேன். ஆனா அந்த காலம் வரைக்கும் இவங்க அக்கிரமத்திலிருந்து திரும்பாம
தேவனண்ட திரும்பாம போனா நான் விசாரிப்பேன். இதை கர்த்தர் லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம், இன்னும் தொடர்ந்து உபாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலாம் வாசிக்கும் போது, யோசுவா 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, இந்த அமோரியருடைய பாவத்தை 4 தலைமுறை மட்டும் பொறுத்து கொண்டிருந்த கர்த்தர் யோசுவாவை எழுப்புறார். எழுப்பி இந்த அமோரியரை முறியடிக்கிறார். முறியடிச்சார். வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்திலிருந்து அழித்து விட்டேன். அப்போ இந்த 4ஆம் தலைமுறை வரைக்கும் காத்திருந்து யோசுவாவை எழுப்பினது எதற்குன்னு சொன்னா, யோசுவாட்ட சொல்றாரு, மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன். மோசேட்ட இருந்த கனத்தை உனக்கு நான் தர்றேன். எதுக்குப்பா இந்த டிரான்ஸ்பர் கொடுத்தேன், எதற்காக இந்த அபிஷேகம் கொடுத்தேன், எதற்காக உன்னை மேன்மைப்படுத்தினேன் அப்படின்னா, அமோரியரினுடைய அக்கிரமத்துக்கு முடிவை நீ கொண்டு வரணும். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? அதற்கு தான் கர்த்தர் நிறுத்துறாரு, கொண்டு போய் உயர்த்துறாரு. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வருவீர்களானா, 17 19 வசனங்கள்ல ஆண்டவர் சாமுவேலை கொண்டு சவுலிடத்துல பேசுறாரு. வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து, அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரிக்கணும், அவர்களை நிர்மூலமாக்கணும், அவர்களோட யுத்தம் பண்ணு. அது வரைக்கும் நீ யுத்தம் பண்ணணும். அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன்றார் ஆண்டவர். நல்ல கவனிங்க. சவுல் ரொம்ப உயரமா இருந்ததுல ராஜா வாக்கிரல. சவுல் ரொம்ப அழகா இருக்கிறார் ராஜா வாக்கல. சவுல் ரொம்ப யுத்த வீரன்னு ஆண்டவர் ராஜா வாக்கல. ஒரு அஜெண்டா வச்சிருந்தார். அமலேக்கியருடைய பாவம் ரொம்ப அக்கிரமம், ரொம்ப பயங்கரமா இருக்கு, இவங்களை முறியடிக்கணும்னு உன்னை எழுப்புனேன்னாரு. ஆனா கர்த்தர் இந்த மனுஷனை, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை கர்த்தர் சின்ன கோத்திரமாகிய பென்னமீன் கோத்திரத்திலிருந்து எடுத்து வந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவா கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனா இவன் செய்த வேலை என்ன பாருங்க. நீங்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7 9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக, இல்ல 15:7. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து, எல்லாரும் சொல்லுங்க என்ன செய்தார்? அமலேக்கியரை மடங்கடித்து. சத்தமா சொல்லுங்க என்ன செய்தாரு? மடங்கடித்தார். ரிப்போர்ட் நல்லா தான் இருக்கு, நியூஸ் டைட்டில் இருக்கு. என்னது? அமலேக்கியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். அதான் ஹெட்லைன்ஸ். ஆனா உள்ள போய் படிச்சா கதை என்னன்னு பாருங்க. இப்ப அடுத்த வசனம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். ஆமா, ஹெட்லைன்ஸ் என்னன்னா அமலேக்கியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். கீழே சின்ன தலைப்பு, அமலேக்கியரின் ராஜா உயிரோடே பிடிக்கப்பட்டான். இன்னும் சின்ன தலைப்பு ஒன்று வருது பாருங்க. ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். அடுத்த வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட. இப்ப என்ன இல்லையா இவருக்கு? மனசு வரலையா? ஏன்னா இவருக்கு ஆண்டவரை விட ரொம்ப இரக்கம் வந்துருச்சு இவருக்கு. ஆண்டவர் எதுக்குப்பா உனக்கு ராஜாவா பட்டம் கொடுத்தாரு? சர்வநாசம் பண்ணணும், ஒன்ன கூட விடக்கூடாதுன்னாரு. ஆனா இவர் பாக்குறாரு, ஐயோ நல்ல குவாலிட்டியா பிரீமியம் குவாலிட்டி ஆடு இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி, குட்டியெல்லாம் எதுக்கு சாகடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தனியா சேர்த்து எது எல்லாம் இவன் பார்வைக்கு நல்லதா இருக்கோ அதெல்லாம் தப்ப வச்சுட்டு அற்பமானவைகள்
உதவாதவைகள் ஆகிய சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டான். ஹெட்லைன் நல்லதா இருக்கு, மடங்கடிக்கப்பட்டார்கள். உள்ள கதைய அவஸ்தா மொத்தமும் அழிக்கப்படல. ஆண்டவர் விட்டார் நினைக்கிறீங்களா? சவுலை பார்த்து சொல்றாரு, என்ன இவ்வளத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்ப இவர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, என்னப்பா எல்லாத்தையும் அழிச்சு போட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்னியே, பின்ன எதுக்கு இந்த ஆடு சத்தெல்லாம் கேக்குதுன்னு கேட்டா, எனக்கு இல்லைங்க, எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துருக்கு. என்ன மாதிரி கதையை திருப்பினாம் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன கீழ்ப்படிதலை பார்க்கலாம் காணிக்க தான் எனக்கு தேவையா? கர்த்தருக்கு கீழ்ப்படிக சொல்லி நான் உனக்கு கற்பனை கொடுத்தா நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிடறதுக்கு ஆண்டவர் வந்தார் நினைக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளாமல் போனது நிமித்தம் உன் ராஜ்ய பாரத்தை உன் கையிலிருந்து எடுத்துறேன்னு சொன்னார். ஆட்டையா பிடிச்சு வச்ச, ஆடு மேய்க்கிற ஒருத்தனை உன் பக்கத்துல உட்கார வைக்கிறான் பாருனார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மொத்தமா அழிச்சு போடுனா முதல் தர ரெண்டாம் தர ஆட்டை தானே பிடிச்சு வச்ச, ஆடு மேய்க்கிறவனே நான் ராஜா வாக்குவேன்னு சொல்லி தூக்கிட்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமாங்க? கர்த்தருக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா, அவனை விஸ்தரிக்கிறாருன்னா, துன்மார்க்கருடைய கடிவாளத்தை உடைக்கணும்னே கர்த்தர் சிலரை எழுப்புறார். நீங்க அவர்களுக்கு சாதகமா போனீங்க, உங்க தலைக்கு ஆபத்து. கர்த்தருடைய பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணதான் நாம் அழைக்கப்பட்டிருக்குமே தவிர கட்சி மாறி போயிடக்கூடாது. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யாருன்னு கேட்டான், எல்லாம் ஓடி வந்தாங்க, காக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தி விஸ்தரிக்கிறது எதற்குனா, என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் போவா, எனக்காக யார் ரெப்ரசன்ட் பண்ணுவா, நான் சொல்றதை செய்யறது யார்? தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். என்ன ஒரு சாட்சிங்க அது? In other words, he fulfills my agenda. நான் என்ன முன்குறித்தேனோ அதை செய்து முடிக்கிறதுக்கு அவனை ஏற்படுத்தினேன், அதை அவன் செய்து முடிச்சான். கர்த்தாவே, நீர் என்னை உயர்த்தும் போது என் பர்சனல் அஜெண்டா உள்ள கொண்டு வராம இருக்க என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உயர்வும் இந்த விஸ்தாரமும் இந்த வளர்ச்சியும் மேன்மையும் எனக்குரியதல்ல. என் புகழுக்கு, என் பெயருக்கு, என் பிரஸ்தாபத்திற்கு இது உகந்ததல்ல. உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும், உம்முடைய நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதை நம்பிதான் கர்த்தர் ஒரு மனுஷனை விஸ்தரிக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை விஸ்தரிக்கும் போது நான் மனுஷனுக்கு பிரியமா இல்ல, உமக்கு பிரியமா நிக்க கிருபை தாங்க. கர்த்தருக்கு பிரியமா நிக்கிறவங்களை கர்த்தர் தேடுறாரு. ஒருவேளை ஜனங்கள் நடுவில் பெரிய பெயர் பெற்றிருக்கலாம் சவுல். பரவாயில்ல சார், நீங்க யுத்தம் பண்ணிட்டு ரொம்ப கெட்டிக்காரரா, முதல் தரம் ரெண்டாம் தரம் எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி கர்த்தருடைய பலிக்கு கூட நீங்க ஆட்டை சேர்த்து வச்சுட்டீங்க. நம்ம ஆடெல்லாம் சேஃபா இருக்குது, நம்ம ஆட்டெல்லாம் பலியிடாம நீங்க நல்ல அழகா மேனேஜ் பண்ணிட்டீங்க, நீங்க நல்ல மேனேஜரியல் ஸ்கில் இருக்குன்னு ஒருவேளை ஜனங்கள்லாம் புகழ்ந்திருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமா இல்லை. என்னுடைய வேலையை செய்யறதுக்கு தான் உன்னை இங்க வச்சிருக்கிறேன், என்னுடைய திட்டத்தை நிறைவேற உன்னை எழுப்பி இருக்கிறேன், அதை நிறைவேற்ற எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஈமைனர் ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.
உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வருகிறேன் என்று இயேசுவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை போல உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஒரு மனிதனை ஏன் விசாலப்படுத்துகிறார்? முதலாவது, நம்பர் 1, to make him a blessing to many. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறார். அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். இரண்டாவது, எதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை விஸ்தரிக்கிறார் என்றால், to break the yoke of the wicked. துன்மார்க்கருடைய கடிவாளங்களை முறிப்பதற்காக தேவன், துன்மார்க்கருடைய நுகங்களை முறிப்பதற்காக தேவன் ஒரு மனுஷனை விஸ்தரிக்கிறார். கடைசியாக எதற்காக தேவன் ஒரு மனிதனை விஸ்தரிக்கிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி என் கூறுகிறது, இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். தமிழிலே இந்த வசனம் என் பகைஞருக்கு மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று இருக்கு. ஆங்கிலத்தில் my mouth is enlarged over my enemies என்ற வார்த்தை இருக்கு. சத்துருக்களுக்கு முன்பாக என் வாய் விரிவடைந்திருக்கிறது அப்படின்னு இருக்கு. கவனிங்கள் பிரியமானவர்களே, எதற்காக கர்த்தர் ஒரு மனுஷனை விஸ்தாரமாக்குறார் தெரியுமா? 3வது, to bring glory to God. தேவனுக்கு மகிமையை கொடுக்கும்படி, கொண்டு வரும்படி தேவன் ஒரு மனிதனை விஸ்தாரமாக்குகிறார். அன்னாள் ஜெபம் பண்ணும்போது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறேன். இந்த சந்தோஷம் என்னுடைய மேன்மையை பற்றியதல்ல. இந்த சந்தோஷத்தில் தேவனை புகழுகிறேன். தேவன் ஒரு மனிதனை விஸ்தரிக்கிறதற்கும் மேன்மைப்படுத்துகிறதற்கும் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? கனமும் மகிமையும் தேவனுக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த புகழ்ச்சியையும் எந்த மனிதனை எடுத்துக்கொள்ள கூடாது. என்னுடைய கனத்தை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனம். மேன்மை பாராட்டுகிற எவனும் கர்த்தருக்குள்ளே தன்னை மேன்மை பாராட்டுவானாக. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். கர்த்தர் எதுல கவனமா இருக்கிறார்னா, கர்த்தர் நம்மை வான பரியந்தம் கூட உயர்த்த தேவன் வல்லவர். ஆனா உயர்த்தப்படுகிற ஒரு மனுஷன் எந்த உயர்விலே அவன் சொல்லணும், இது என்னால் அல்ல, இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில்
மிக பெரியவன் என்று இயேசுவால் பெயர் பெற்றவன் யோவான் ஸ்நானகன். ஆனா அந்த யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் பெரியவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசுவை அவன் ப்ரொஜெக்ட் பண்ணான், பிரபலப்படுத்தினான், மேன்மைப்படுத்தினான். நான் கிடையாதுங்க, என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, நான் அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும் போது கவனமா இருப்பார். கனமும் மகிமையும் கர்த்தருக்கு. தாவீது ராஜா இஸ்ரவேல் அனைத்திற்கும் ஒரு ராஜாவாக மேன்மையான ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான். அவனுடைய இருதயத்தில் ஒரு விருப்பம் வந்தது, நான் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். கேதுரு மரத்தின் வீட்டில் நான் தங்குறேன், கர்த்தருடைய ஆலயமோ கூடாரத்தில் இருக்கு. நான் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்டேன், கையில காசு இருக்கு, பணம் இருக்கு, ஜனங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க, இதுக்கு மேல என்னங்க தேவை? எல்லாம் இருக்கு, இடம் இருக்கு, நிலத்தை வாங்கியாச்சு. ஆலயம் கட்டணும்னு நினைச்ச அந்த மனுஷன் திட்டம் போடும்போது ஆண்டவர் நாத்தான் மூலமா சொல்லி அனுப்புறார், நீ கட்ட மாட்ட, நிறைய ரத்தம் சிந்திட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான். இதை கேட்ட உடனே தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் ஆண்டவரே, நான் கட்டினா என்ன அப்படி சொல்லல. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கு உட்பிரவேசித்து தரையிலே உட்கார்ந்தான். தேவனை பார்த்து சொன்னான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், என் குடும்பத்தை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் நீர் வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே என்று தேவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டான். எத்தனை மேன்மை கர்த்தர் கொடுத்தாலும் அப்படியே தன்னை முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்திட்டான். எதற்காக இந்த மேன்மை, எதற்காக இந்த விஸ்தாரம்? என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், அவருக்கு துதி உண்டாகணும், அவருக்கு மேன்மை உண்டாகணும். அன்றைக்கு பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்ய சென்ற போது நம் மத்தியிலே தேவர்கள் வந்து விட்டார்கள் என்று அந்த தேவார், கிரேத்தா தீவார் எல்லாரும் அவங்களை புகழ்ந்தாங்க. ஒருவனுக்கு யூபித்தர்னும் ஒருவனுக்கு மெர்க்குரின்னு பேர் வச்சு மாலைகளை போட்டு அவங்கள தெய்வங்கள் என்று வழிபட வந்தாங்க. வேதம் சொல்லுது, அவர்களை சட்டை கிழிச்சுட்டாராம். கிழிச்சுட்டு, உங்களை போல நாங்களும் வெறும் மனுஷர் தான், ஜீவனுள்ள தேவனை பாருங்க, எங்களை பார்க்காதீங்க, நாங்க சாதாரண மனுஷர், மனுஷருங்க, நாங்க வெறும் மனுஷர். அன்றைக்கு ஆண்டவர் கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் வந்து தேவ சமூகத்தில் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தான தர்மம் செய்யறதிலும் உத்தமமா இருந்த ஒரு ரோம 100 அதிபதிக்கு தரிசனமாக தேவன் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை கொண்டு போய் அழைச்சிட்டு வான்றாரு. ஏங்க, இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை வந்தா நம்ம எப்படி இருப்போம்னு யோசித்து பாருங்க. வீட்டுல 2 பேர் கதவை தட்டுறாங்க, என்னப்பான்னு கேட்டா, எங்க எஜமானுக்கு தேவ தூதன் வந்து காட்சி அளிச்சு யோப்பாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, பேதுருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருங்க. வரீங்களான்னு கூப்பிட்டா நம்ம தலை நிக்குமாங்க? நமக்கு தேவ தூதனே என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, நம்ம ஒரே அடிச்சிருவோம் மொத்தமா. வால்போஸ்ட் எல்லாம் தேவ தூதனால் அழைக்கப்பட்டவர். அன்றையிலிருந்து நம்ம தலையில கிரீடம் நாமளே சூட்டிக்கிடுவோம் இல்லையா? இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போகிறாங்க, பேதுரு உள்ள போனா 100 அதிபதிங்க காலில் வந்து விழுந்தானா. பேதுரு என்ன சொன்ன தெரியுமா? எழும்புப்பா, உன்னை போல நான் ஒரு மனுஷன் தெரியுமா, நான் வெறும் மனுஷன் தான், நான் தெய்வம் கிடையாது, மனுஷன். வணங்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான், என்ன வணங்கிறாத. அந்த வணக்கத்தையும் கனத்தையும் மனுஷன் கொடுக்கிற மகிமையும் பேதுரு வெறுத்தான். எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க, அந்த புகழ் எனக்கு வேண்டாம், புகழப்பட வேண்டியவர் கர்த்தர்.
மகிமையும் கனமும் கர்த்தருக்கே உண்டாகணும். எதற்காக கர்த்தர் ஒரு மனுஷனை விஸ்தாரமாக்குறாருன்னா அவனை கொடி கட்டி பறக்க வைக்கிறதுக்கு இல்ல, கர்த்தர் நாமம் உயரணும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். நீங்க கனம் பெறணும். ஆண்டவரே, நான் ஒரு அற்பமான மனுஷன். எங்க மனுஷர் எவ்வளவு நம்மளை புகழலாம், ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? நீ மண்ணா இருக்கிறாயினாரு. நம்ம முன்னாலையும் பின்னாலையும் எத்தனை பட்டவனா போட்டுக்கலாம், நடுவில் இருக்க ஆள் யாருன்னா வெறும் மண்ணாங்கட்டி தான், மறந்துடாதீங்க. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? முன்னால நீங்க எத்தனை பட்டம் வேணா போட்டுக்கலாம், பேருக்கு அப்புறமா எத்தனை பட்டம் போட்டுக்கலாம், நடுவில் இருக்கிற ஆளு ஸ்பெசிமன் யாருன்னா வெறும் மண்ணு தான், வெறும் மண்ணாங்கட்டிங்க. நம்ம அத்தனை பேரும் மண்ணாங்கட்டி தான். நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார்னு பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம நிறைய பேர் பொண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். பொண்ணெல்லாம் கிடையாதுங்க, வெறும் மண்ணு தான். புகையை போல இருக்கிறோன்னு போட்டிருக்கு. அப்படி இருக்குமா? அப்படியே பெரிய ஒரு ஸ்தம்பமாக நிற்கும். கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா காணாம போயிடுமா? எங்கப்பா அந்த புகை போச்சுன்னா போச்சுங்க, அவ்வளவுதான், காணோம். பூமியின் புல்லை போல இருக்கிறோன்னு வேதம் சொல்லுதுங்க. நம்ம வாழ்க்கை இன்றைக்கு தோன்றுதுங்க, வெயில் பட்ட உடனே காஞ்சு போகுது, காற்று அடிச்ச உடனே பறந்து போயிடுது. அது இருக்கிற இடம் கூட அது யாருதுன்னு தெரியாம போயிடுமா? இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்மளை பற்றி மேன்மைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதையுமே நம்ம பேருக்காக செய்யறத போல ஒரு முட்டாள்தனம் வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம பேர்ல என்னங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம்? என்ன இருக்கு நம்ம மேன்மை பாராட்டுறதுன்னு? என்ன இருக்கு சொல்லுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையின் மேன்மை பாராட்டல எழுதுறாரு, பெரிய பட்டியல் போடுறார். நான் பரிசேயன், நான் யூதன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், கமாலியல் பாதத்தில் கீழே உட்கார்ந்து படிச்சவன், பெரிய பட்டியல் போட்டார். எல்லாம் போட்டு கிறிஸ்துவை அறிஞ்சனா இது எல்லாம் நஷ்டம்னு விட்டா அத்தனையும் குப்பையா போட்டேன், குப்பை தொட்டில போட்ட எத்தனைன்றார். எல்லாம் குப்பை தாங்க. என் பதவி, பட்டம், என்னுடைய படிப்பு, என் அந்தஸ்து, என் பேரு, புகழ், கோத்திரம், ஜாதி, ஈதி, ஊரு கீரு எல்லாமே தூக்கி குப்பையில போட்டாச்சு. இன்றைக்கு வெக்கக்கேடு என்னன்னா, விசுவாசிகள் நான் அந்த ஊரு, இந்த ஊரு, இந்த ஜாதி, அந்த ஜாதி, வெக்கம் கட்ட ஜனங்களா இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்துவை அறியலைங்க. கிறிஸ்துவ அறிச்சனா ஜாதியை பற்றி ஒரு கிறிஸ்தவன் பேச மாட்டான் வாயை திறந்து. என்னங்க இருக்கு ஜாதியை வச்சு மேன்மை பாராட்டு? அது மனுஷன் சொல்லுவாங்க, உலகத்தான் சொல்லுவான். நான் அல்ல, எனக்கு ஒரே ஒரு மேன்மை பாராட்டல் உண்டாகுமானால் கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன். வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்தே விசுவாசிகள். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்குள்ள ஊரு, ஜாதி, என்ன கோலம், என்ன கோத்திரம், எங்கிருந்து இதெல்லாம் வந்துச்சு? இதுவா என்னுடைய மேன்மை பாராட்டல்? கிடையாது. எங்க சபையில சில பேர் அறியாம வந்து எங்கிட்ட கேட்பாங்க, எந்த ஊரு சொல்லட்டுமா? நான் எந்த ஊருன்னு, நான் பரதேசி. என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, பண்டாரா நானு. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நாம் பரதேசிகள். இந்த ஊர் என் சொந்த ஊர் கிடையாது, எனக்கு சொந்த ஊர் பரலோகம், அதுதான் என் ஊர். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர், ஓ அப்ப நீங்க நம்ம ஆளு. அப்ப நம்ம ஆளுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன நம்ம ஆளு? எல்லாருமே நம்ம ஆளுதான். என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எல்லாருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதுல என்னங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி? யார் கொண்டு வந்தா இதெல்லாம்? வேற்றுமையின் சுவரை கர்த்தர் முறித்து போட்டார். யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, உயர்ந்தவன் இல்ல, தாழ்ந்தவன் இல்ல, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
பாஷையினாலும் வித்தியாசம் கிடையாது, ஊர்லயும் வித்தியாசம் கிடையாது, ஜாதி நமக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு யாராவது சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க, என்னையோட ரட்சிக்கப்படுங்க ஒழுங்கா. இந்த ஜாதியை பத்தி மேன்மை பாராட்டிட்டு ஊரை பற்றி மேன்மை பாராட்டிருக்க ஆளுங்கெல்லாம் திரும்பவும் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒழுங்கா பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இந்த மாதிரி ஒரு பிசாசோட நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இந்த பைத்தியத்திலே சுத்திட்டு கிடக்கிறேன், இந்த மாதிரி உலக மேன்மையெல்லாம் என் மேன்மை நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன், என்ன மன்னியும், இந்த பாவத்தை அக்கிரமத்தை விட்டு நீக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒழுங்கா பாவ மன்னிப்பை கேட்டு திரும்ப ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்த வருஷம் கன்வென்ஷன் கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க சர்ச்சில் பேசுற மாதிரி திடீர்னு உணர்வு எனக்கு வந்துருச்சு. எனக்கு நான் சொல்றது உண்மையா இல்லையா? எந்த விசுவாசியும் எந்த ஊழியனும் எதை பற்றி மேன்மை பாராட்டக்கூடாது. ஒரே ஒரு மேன்மை பாராட்டல் உண்டானால் இயேசுவே, இயேசுவே அவரே துதிக்கப்படத்தக்கவர். நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபைங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என் படிப்பும் கிடையாது, என் குடும்பமும் கிடையாது, என் கோத்திரமும் கிடையாது, என் ஊரும் கிடையாது, என் படிப்பும் கிடையாது, பட்டமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கிருபை, கிருபை. எல்லா துதி எல்லா கனம் அவருக்கு. அப்படி ஒரு மனுஷன் கர்த்தரை மாத்திரம் மேன்மைப்படுத்துறத கர்த்தர் பார்த்தார், அவனை இன்னும் மென்மேலும் மேன்மைப்படுத்துவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கு அவர் பாத்திர. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அநேக சாதனைகளை வாழ்க்கையில பார்க்க வைக்கலாம். அது கீழே ஒன்னே ஒன்று சொல்லணும், கர்த்தராலே ஆயிற்று. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னால கிடையாது இது. அவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவோ மேன்மையை பாராட்டுறதுக்கு நிறைய இருக்கு. பவுல் சொல்றாரு, இதல்ல, நான் பாவியில பிரதான பாவி, என்னை தெரிந்தெடுத்தது கிருபை, ரட்சித்தது கிருபை, வழிநடத்தினது கிருபை, உயர்த்தினது கிருபை, நடத்தி வருவது கிருபை. எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாள் அதை சொல்ல மறந்துடாதீங்க. வேற எந்த பெருமை நமக்குள்ள வந்துடக்கூடாது, எந்த மேட்டிமை நமக்குள்ள வந்துடக்கூடாது, எந்த மேன்மை வரக்கூடாது. கர்த்தர் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எழுமி நின்று பாடுவோம். உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் உயரணும். ஆமாண்டவரே, இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த திருசித்தம் கொண்டிருக்கிறார். எவனையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவர், எவனையும் பயன்படுத்த கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் வாஞ்சி என்ன நீங்க விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எதற்காக விஸ்தாரமாகணும்? அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். எதற்காக விஸ்தாரமாகணும்? அக்கிரமத்தின் நுகங்களை முறித்து போடும்படி. எதற்காக விஸ்தரிக்கப்படணும்?
உம்முடைய நாமத்திற்கு மகிமை நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. என் பெயருக்கோ என் புகழுக்கோ அல்ல, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு இந்த 3 தீர்மானங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்க எடுக்கணும். நான் உண்மையா சொல்றேன், தீர்மானமா மாத்திரம் அல்ல, அறியாதிருக்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்ப, சபை இன்னைக்கு மனம் திரும்பணும். சபை மனம் திரும்பணுங்க. வேதனையோடு நான் இதை பேசுறேன். சபை மனம் திரும்பணும். சபைக்குள்ள பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த ஊரு இந்த ஊரு, எப்படிங்க ஆவியானவர் கிரியை செய்வாரு? செய்ய மாட்டாரு. மேன்மை அடைய மாட்டீங்க நீங்க. தேவனால் உயர்த்தப்படுகிற மனுஷனுக்கு முன்பாக மேன்மை அடைகிறவன் யார் என்றால், அங்க யாருக்கும் எதற்கும் முக்கியத்துவம் கிடையாது. தேவனுக்கு மாத்திரமே சிங்காசனம், வேற யாருக்குமே சிங்காசனம் கிடையாது, யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அவருடைய நாமம். ஒரு சபையா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஊழியர்கள் தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில கர்த்தருக்கு மாத்திரம் மேன்மை, கர்த்தருக்கு மாத்திரம் துதி, கர்த்தருக்கு மாத்திரம் புகழ்ச்சி, அவரே மேன்மைப்படத்தக்கவர். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரணும் ஆண்டவரே, வேற எதற்கும் முக்கியத்துவம் கிடையாது. நீரே ஆளுகை செய்யும், நீரே உயர்த்தப்படும், நீரே உயர்ந்திருப்பீராக. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. Thank you Jesus. ஆராதனை. சிங்காசனத்தில் பாடுவோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, அவர் ஒருவர் மாத்திரமே சிங்காசனத்தில். கரங்களை உயர்த்தி அவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஓரலந்தல ரியலந்தல ரிபதல ஷந்தல. We give you glory. உமக்கே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வசனம் கேட்டோம், கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க அசைவான எனக்கு தெரியும். தேவன் அநேகருடைய இருதயங்களை ரொம்ப தொற்றிருக்கிறார், உடைச்சிருக்கிறார். சில பலிபீடங்கள் ஆண்டவர் நொறுக்கி இருக்கிறார் எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஒப்பு கொடுக்காம போயிடக்கூடாது. பாஸ்டர் நல்லா பேசுனாங்கன்னு எனக்கு நீங்க பேர் கொடுத்துட்டு மார்க் கொடுத்துட்டு போயிடாதீங்க. நம்மை நாம் சோதித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மை விஸ்தரிக்க முடியாமல் நமக்குள்ளே தடையா இருக்கிற காரியம் என்ன? ஏன் கர்த்தர் நம்மை விஸ்தரிக்க மாட்டேங்கிறார்? அவருடைய நோக்கத்தின்படி என் வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமா விஸ்தரிப்பார். சின்னவனையும் சிறியவனையும் புறக்கணிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல, பெரிய ஜாதியா மாற்றுவார். ஆனா சில தடைகள் நொறுக்கப்படணும், சில விக்கிரகங்கள் வெளியேற்றப்படணும். நான் அவிசுவாசிகளை பற்றி பேசல, விசுவாசிகளை பற்றி பேசுறேன், ஊழியர்களை பற்றி பேசுறேன். இவைகள் வெளியரங்கமா வெளியேற்றப்படணும். நம்முடைய ஊழியங்களை விட்டு, எல்லைகளை விட்டு வெளியேற்றப்படணும். 3 காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு உணர்த்தினார். கர்த்தர் உயர்த்தணுமா? கர்த்தர் நம்மை உயர்த்த ஒரே நோக்கம், நான் அல்ல, என் பெயர், என் புகழ், என் பட்டம், என் அந்தஸ்து,
என் ஸ்தானம் அல்ல, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். அந்த நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நாம மேக் மீ a blessing Lord. நான் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லை, நான் பெரிய வீடு கட்டணும், நான் பெரிய தோட்டம் வாங்கணும், நான் பெரிய துறவு வாங்கணும், நான் ஆஸ்தி சேர்க்கணும், சம்பாதிக்கணும் கிடையாது. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா மாறணும். இதற்கு நாம நிறைய பேர் சில தடவை மனம் திரும்ப வேண்டியிருக்கு. எனக்காக அல்ல கர்த்தாவே, உமக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு சில பேர் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் தேவை. கர்த்தர் என்னை உயர்த்துறதும் என்னை மேன்மைப்படுத்துறதும் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுறது மாத்திரம் அல்ல, தேவன் என்னை கொண்டு அக்கிரமத்தின் செய்கைகளை உடைக்கிறதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாய் நாம் மாறிடக்கூடாது. பூமியை நியாய்ந்து இருக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம அநியாயம் செய்கிறவர்களாய் மாறக்கூடாது. நாம பண ஆசை உள்ளவர்களாய் மாறக்கூடாது, பொருளாசை உள்ளவர்களாய் மாறக்கூடாது. நீதியை நிலைநாட்ட கர்த்தர் நம்மை நம்புகிறார், கர்த்தர் தேடுகிறார். அவர் காரியமா போகணும். எல்லாத்துக்கும் மேல என்ன புகழ், என்ன துதி, என்ன கனம் வந்தாலும் அந்த கிரீடம் தேவனுடைய பாதத்துல. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. நீங்க பெருகணும் ஆண்டவரே, நீங்க உயரணும். இந்த காரியத்தில் கர்த்தரனுக்கு கிருபை தரணும் பாஸ்டர். இந்த 3 காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டாகிலும் கர்த்தரனோடு இடைப்பட்டார். இன்னைக்கு ரொம்ப நேரடியா சில காரியங்களை கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புறேன். நான் தேவனுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், கர்த்தருடைய வழிகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க 2 கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இயேசுவே, வசனத்தை தந்தீர், அதை நிறைவேற்ற பலன் தாங்க, அதுக்கு நிறைவேற்ற கிருபை தாங்க, எங்களுக்கு தயவு தாங்க. எங்களால் இது முடியாது, உம்மாலே ஆகும் ஐயா. உம்மாலே என்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்க, இன்னும் Hallelujah.